என்னது 16 லட்சம் பேர் தான் இந்த வாட்டி நீட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா? உண்மைதானா சார்? அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல யூடியூப்ல இந்த மாதிரி கம்மியாயிடுச்சு, இதுதான் வேஸ்ட்டு, இந்த வாட்டி அவ்வளோதான் போயிடுச்சு, பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன்ஸே போடலை அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் உலவாயிருக்கு. இது உண்மைதானா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஏன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்மியாகுது? ஆனால் இவ்வளோ இதுக்கு கம்மியாச்சான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் கம்மியாகிறதுக்கான என்ன ரீசன் ஆக்சுவல் அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வித்ராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட். இன்னைக்கு 2026 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் நுனி இழையில சீட்டை மிஸ் பண்ணவங்கலாம் இருப்பாங்க. கவர்மெண்ட் சீட்டை மிஸ் பண்ணவங்க எல்லாம் இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் வேணாம்ப்பா, அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணி ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே சமயத்தில் +1 +2 படிக்கிறப்ப சைமில்டேனியஸாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீட்டை எப்படின்னா இந்த வாட்டி அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு வேகத்தோட ஒரு கூட்டம் ஓடின்னு தான் இருக்கு. ரைட்டா? ஆனால் என்னாச்சு, இப்போ கொஞ்சம் அப்படி பிரேக் போட்டிருக்காங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு வேகம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டைம் இருக்கும் அந்த குழந்தைங்க திருப்பியும் ஃபாஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிப்பீட்டர்ஸ் ஒரு சைடு ஓடுறாங்க, புதுசாக யங்காக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சைடு ஓடுறாங்க. 2 பேரும் பயங்கர வேகத்தோட ஓடிட்டு இருக்காங்க. நீங்க எந்த மாதிரி ஓடிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ல கொடுங்க. ரைட். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மார்ச் 8 அன்னைக்கு நம்மளுடைய என்டிஏ வந்து நீட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து முடிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டா கொடுத்துருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா, சில பேருக்கு ஃபார்ச்சுனேட் தான். ஏன்னா அன்னைக்கு முடிக்கிற 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் பயங்கர டவுனு, போட முடியல, அது பண்ண முடியல, சர்வர் ஓப்பன் ஆகலை, இப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெப்ரஸன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு போனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 11th வரைக்கும், மார்ச் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க டேட்டை. அப்போ சொல்கிறப்ப இது வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் அப்ளிகேஷனே போடலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ என்ன பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா 2024 என்ன பண்ணாங்க என்டிஏ அப்படின்னா, மார்ச்சில் அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க 1 மாதம். அதுல கிட்டத்தட்ட கிடுகிடுன்னு ஏறி போச்சு. ஹையஸ்ட் 2024 தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 24,000 மாணவர்கள் கிட்ட அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டாங்க. இதுவே பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு அந்த டைம்ல. ஏன்னா இது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, 1 மாதம் எதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆனாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஆள் மாறாட்டம் போடணும் பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா, யாரோ காசை வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய குளறுபடிகள் அப்ப வந்து இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி 2024 எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்ப 720 ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்க. பார்த்தான்னா 67 மாணவர்கள் வந்து 720 வாங்கிட்டாங்க. 718 சான்ஸே இல்லை அந்த மாதிரிலாம் மார்க் எடுக்க முடியாது. அந்த மாதிரியும் மார்க் வந்து வந்துச்சு. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கலன்னு அவங்களுக்கெல்லாம் வந்து நார்மலைசேஷன் பண்ணி மார்க்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பெரிய கேஸ் ஆகி லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்ப இல்லை அதெல்லாத்தையும் தூக்கிடுங்க அப்படின்னாங்க. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா 67 மாணவர்கள் அப்படின்றது 16 மாணவர்கள் 720 இருந்தது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இது வந்து வெளியில் வந்து பேப்பர் போகிறது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது, ஒரு பாதுகாப்பே இல்லாமல் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய குளறுபடிகள் இருந்ததுனால ஒரு கமிட்டி ஒன்று வச்சு எப்படி எக்ஸாம் பேப்பரை வந்து எக்ஸாம் சென்டருக்கு என்டிஏ அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் நாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி வந்து கொடுத்தது. அப்ளிகேஷன் போடுறப்ப என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொன்னாங்க. அதனால 2025 என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ எடுத்தாங்க. அப்ளிகேஷன் போடுறப்பயே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சா போகிறோம், அதனால 10 விரலையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வைக்கணும், ஆதார் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதில் ஐடி ப்ரூஃப் வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால 24 இருந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து கம்மியாயிடுச்சு. ஆனா அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மேஜிக். சரி 2 லட்சம் பேர் கம்மியானா கூட பரவாயில்ல அப்படின்னு 22 லட்சம் பேர்கிட்ட எழுதினாங்க எக்ஸாம்ஸ். ஆனால் எக்ஸாம் எழுதுறப்ப நடந்தது பாருங்க, குழந்தைங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா பேப்பர் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு என்டிஏ வந்து
டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. லென்த்தி கொஸ்டின்ஸு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வர இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பில் வந்து கெமிஸ்ட்ரி ஆன்சர். தென் ஐஐடி அட்வான்ஸ் லெவலுக்கான கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? என்டிஏ. அதே சமயத்தில் அன்னைக்கு எதிர்பார்க்காத விதமாக மழை வேற வந்துட்டு, காற்று மழை கரண்ட்டு போய் குழந்தைங்க அதுலேயும் தடுமாறி போய் இங்கே நிறைய குழந்தைங்க எக்ஸாம்ஸில் மார்க் லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் தான் பசங்க இந்த வருஷம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலையா, இந்த வருஷம் ஏன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, கம்மியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரீசனாக இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து 22, 23, 24, 25, 26, 27 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 சீட்டுக்கு மேலே என்எம்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது. அதனால கம்மியாயிடுச்சா அப்படின்றத பார்த்தாலும் இல்லை. இந்த வருஷம் ஏன் கம்மியானது அப்படின்றது ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்களா, டஃப்பாக பேப்பர் வரும்ன்றது பயந்துட்டு நிறைய பேர் போடாமல் போயிட்டாங்களா அப்படிலாமும் கிடையாது. என்ன ஆக்சுவல் ரீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாட்டி பயோமெட்ரிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோவே கிடையாது. போன வாட்டி யாருன்னா அப்ளிகேஷன் போட்டு மாற்றி மாற்றி எழுதிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் இது தீர்வு காணணும் அப்படின்றதுனால இந்த வாட்டி என்ன பண்ணாங்க, ஆதாரில் வந்து ஓடிபியும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அப்ளிகேஷன் போட முடிஞ்சுது. லாஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி இல்லை. 2024 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் அந்த ஃப்ராடு வந்து நிறைய நடந்தது. இந்த வாட்டி அந்த ஃப்ராடு தன்மையெல்லாம் வரக்கூடாது, யாரோ போய் யாரோ ஒரு குழந்தைக்காக எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வாட்டி ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க நம்மளுடைய என்டிஏ. அதனால என்ன ஆகுது, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்பே பார்த்துருப்பீங்க, ஆதார் நம்பர் கொடுத்தா ஆதாருக்கு அந்த நம்பர் நம்ம லிங்க் ஆன நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டால் தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் போக முடியும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த வாட்டி வந்துருச்சு. ரெண்டாவது வந்து என்ன ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப லைவ் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. அதனால ஆள் மாறாட்டம் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால என்ன ஆகுது, தேவையற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதே போல் நிறைய பேருக்கு வந்து லைவ் ஃபோட்டோ அப்லோட் ஆகலை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனில் வந்து அந்த ஓடிபி நம்பர் வரல. அதனாலேயே நிறைய ட்ராப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே தவிர மற்றபடி யாரும் பயந்து போயோ எக்ஸாம் டஃப்பாக இருக்கும்னு நினச்சோ அதெல்லாம் அப்ளிகேஷன்லாம் போடாமல் இல்லை. ரைட்டா? அதனால் நீங்கள் நினச்சிடாதீங்க நிறைய பேர் அப்ளிகேஷன் போடல, நம்மளுக்கும் கஷ்டம் போல இருக்குது, இந்த வாட்டி பேப்பர் டஃப்பாக வந்திருக்க போல இருக்குது, அதெல்லாத்தையும் அப்படி ஏறக்கட்டை தூக்கி வச்சுட்டு போர்டு எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு. பயாலஜி இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். ரைட்டா? முடிஞ்சதுன்னு இமிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷனில் இறங்கிடணும். அதே போல் இந்த ரிப்பீட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உட்காந்து படிச்சுட்டு ரிவிஷன் படிச்சுட்டு அப்படின்றத சொல்கிறதெல்லாம் ஓகே தான். படிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளால் ஃபுல் மார்க்ஸுக்கு எடுத்து கவர்மெண்ட் சீட்டு வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பேப்பர் டஃப்பாக இருந்ததுன்னா எவ்வளோ மார்க் வேணும் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. 530 to 550 மார்க்ஸ் இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் கவர்மெண்ட் சீட்டு இன் கேஸ் ஆஃப் பிசி, பிசிஎம், எம்பிசி. எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு 430 450 மார்க் இருந்ததுன்னா பேப்பர் டஃப்பில் விளக்க. சரி, ஏற்கனவே 24, 23 இருக்கிற மாதிரி பேப்பர் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா 630 650 மார்க் பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு கிடைக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பேப்பர்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 550 மார்க்ஸ் இருந்தால் போதும். இதை நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணி செட் பண்ணி ஒர்க் பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக 2026 கவர்மெண்ட் சீட்டு நீங்கள் வாங்க முடியும். சார் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஆர்ஜிஆர் வந்து மார்க் எக்ஸாம்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏப்ரலில் வந்து நமக்கு ஒரு 30 நாள் இருக்குது. இப்போ இந்த மாதம் நம்ம மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20 days இருக்குது. அப்போ 20+ வந்து ஒரு 30 days வந்து 50 days இருக்குது. 50 daysல ஒரு நாள் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு நாள் என்ன பண்ண எரர் கரெக்ஷன் பண்ணுறீங்க. அப்படின்ற மாதிரி 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. குறைஞ்சது ஒரு 15 மார்க் எக்ஸாம்ஸ்னா உங்களால் எழுத முடியும். மார்க் எக்ஸாம் எழுதுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே போட்டு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த எக்ஸாம் போயிடக்கூடாது. என்ன தப்பு பண்ண அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பெல்லாம் கரெக்ஷன் பார்த்துக்கிட்டு அடுத்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதணும். படிக்கிறதுக்கு ஒரு நாள், எக்ஸாம் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், எரர் கரெக்ஷன் ஒரு நாள், 3 நாள் 50 நாளில் உங்களால் கம்ப்ளீட்டாக 15 டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். அந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதி பார்க்கறதுக்கு ஒரு என்டிஏ லெவலுக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜிஆரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000+ வந்து டேக்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறோம். 15 டெஸ்ட் நீங்கள் எழுதலாம்.
உங்களுக்கான அது கொஸ்டின் பேப்பரு, அப்புறமா கீஸு, அதுக்கான சொல்யூஷன்ஸு, சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எங்கள் டீச்சர் கிட்ட நீங்கள் கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். 5000 ப்ளஸ் டேக்ஸ் எவ்வளோ வரும்? 5900. ஒரு அமௌண்ட்டாக பார்க்காதீங்க. உங்கள் மார்க்கை ஒரு 5 மார்க்லேருந்து 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணால் கூட நீங்கள் ஒரு 10,000லேருந்து 20,000 ரேங்க் வரைக்கும் ஆல் இண்டியாவில் இன்க்ரீஸ் ஆகிடுவீங்க. இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 ரேங்க்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஆர்ஜிஆரோட மாக் டெஸ்ட் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ரைட்டா? இதில் ஜாயின் பண்ணணும், இல்லை சார் எனக்கு வேணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இமிடியேட்டாக நீங்கள் பே பண்ணவே உங்களுக்கு பேப்பர்ஸை நம்ம அமுச்சு விட்டுறோம். ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்தால் எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்க. சார் எல்லாமே 11th and 12th படிக்கிறப்ப முடிச்சிட்டேன் சார், எனக்கு மாக் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரஷ் அப் கிளாஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸ் பேட்ச் இருக்குது. ரைட்டா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னாலும் இமிடியேட்டாக நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. 8695186953 இந்த நம்பர்லேயும் கால் பண்ணி பேசலாம். இல்லை சார் 1 இயர் ட்ராப் பண்ணி நான் படிக்கலான் இருக்கேன் சார், என்ன ஐடியா வந்து 1 இயர் நான் படித்தாலும் தெளிவாக படிச்சுட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. 2 பேட்சஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னால் நிறைய அமௌண்ட்லாம் பே பண்ண முடியாது, ஆனால் என்னால் படிச்சிருவோம் சார், எனக்கு கைட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்னையில் ரைட்டாக தங்கி படிக்கணும்னாலும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. இல்லை சார் அடிச்சே ஆகணும் சார் நான் கவர்மெண்ட் சீட்டு அப்படின்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 100% கேரண்டி கொடுக்குறோம். நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் சீட் வந்து கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு படிக்க வச்சு வாங்கி கொடுப்போம். இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறோன்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாலும் அகைன் 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. எங்கிட்ட பேசணும் அப்படின்னா ஏற்கனவே நம்பர் கொடுத்தேன் இல்லையா, 9176552121 இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவராக கனவை வந்து நிறைவேற்றத்துக்கு ஆர்ஜிஆர் அகாடமி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய முயற்சிகளையும் வழிகளையும் உருவாக்கி மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்ருக்கோம். அவங்க குழந்தையை ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு எங்கள் கூட தொடர்ந்து பயணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மருத்துவ கனவை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றோம். ஓகேவா? பார்க்கலாமா அடுத்த வீடியோவில்? தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட் இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.